சொன்னா எல்லாருமே சொல்லிடுவான். அது ஒவ்வொரு ராசியா போயிடலாமா? 9 கிரகத்தையும் சொல்லணும்னா டைம் எடுக்கணும், பரவாயில்லையா? சரி, ஓகே. இப்போ மேஷத்துல அஸ்வினிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த இடத்துல எந்த கிரகம் ஆட்சி ஆகுது? செவ்வாய் ஆட்சி ஆகுது. சனி நீசமாகிறார். அப்ப மேச ராசியில பிறந்தவங்க, மேச லக்னத்துல பிறந்தவங்க ஒரு தொழிலுக்காக போராடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம், வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதுதான் மேச ராசி லக்னத்துக்கு உண்டான பலன். அடுத்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு சூரியன் உச்சமாகிறார். இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் நிக்கிறாருன்னு வச்சுப்போம். சூரியன் அஸ்வினியில கேதுவுடைய நட்சத்திரத்துல. ஆமா, அதுல இருந்தா இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்த்திக்கணும், செவ்வாயும் சூரியனையும் சேர்த்திக்கணும். ஒரு ஹிண்ட்ஸ் நான் கொடுத்துறேன், அப்புறமா அவங்களே சேர்த்திக்குவாங்க. இப்ப கேது பிளஸ் சூரியன், இது யாருடைய வீடு? செவ்வாயுடைய வீடு. இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் தந்தை வழியில் மண் மனை பூமிக்காக சகோதர வழியில் ஏற்பட்ட ஒரு சாபம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த கேதுனே என்னங்க? தடை. இவங்களுக்கு எப்பவுமே பூமி சார்ந்த பிரச்சனை இருக்கும். சூரியன் அஸ்வினில இருந்தா அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாது. அப்பா இருந்தாலும் அப்பாவுடைய அந்த பூர்வீக சொத்துக்களை இவங்க அனுபவிக்க முடியாது. அடுத்தது ஒரு வளர்ச்சி இருக்காது, மனசுல ஒரு நிம்மதி இருக்காது, தெளிவு இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கையை ஒரு போராடிட்டே இருக்கணும். சரி, குழந்தைங்க பிறந்துட்டாங்க, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சின்னு சொன்னாங்க. சூரியன் அந்த இடத்துல உச்சம் தானே. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேருக்கு புகழுக்கு வேணா இருக்கலாம், அதனால நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சூரியன் உச்சம் கர்ம நட்சத்திரம் ஏறிட்டார், அதனால ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷன், ஆனா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது சூரியன்னா என்னங்க? வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி. அடுத்தது சரி, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தாவது ஒரு வளர்ச்சி கொடுக்கணும். குழந்தை பிறந்தாலும் அந்த வளர்ச்சியை கொடுக்கல. இப்படி நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு பாவத்துக்கும் ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்கு. அது அந்த தசாபுத்தி நடக்கும் போது நமக்கு அது பாதிப்பை கொடுக்கும். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் இருக்குதுன்னா, எப்பெல்லாம் சூரிய புத்தி வருதோ, எப்பெல்லாம் சூரிய திசை எப்போதான் வரும், வரக்கூடிய திசைகள்ல சூரிய திசை வரும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினாலும் அடுத்தது கேதுவுடைய புத்தி வரக்கூடிய காலகட்டத்திலையும் அந்த பாதிப்புகளை கொடுக்கும். மன உளைச்சல், நெருக்கடி, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது அஸ்வினியில சந்திரன் நின்னா, இங்க சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய். இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தாயார் வழியில் வந்த சாபம், அது தந்தை வழியில் வந்த சாபம். இது தாய் வழியில் எதனால் ஏற்பட்ட சாபம்? மண்ணினால் ஏற்பட்ட ஒரு பெண்ணுடைய சாபம் சொல்லலாமா? இப்ப 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, சுகம், சொத்து, தான் அனுபவிக்கிறான். என்னுடைய உடல் சுகம், வீடு, வண்டி, வாகனங்கள், இது எல்லாமே 4ஆம் இடம். இது சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும். தாயினால நமக்கு எந்த விதத்திலையும் பயன் இருக்காது, தாயாருடைய அன்பு கிடைக்காது, தாயாருடைய சொத்து கிடைக்காது. நான் ஒரு சுய சொத்தை வாங்குறேன், அந்த சொத்தை நான் அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த சந்திரன் பிளஸ் கேது கொடுக்கும். அடுத்தது செவ்வாய், அஸ்வினியில செவ்வாய் பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான முறையில் ஒரு கொலை குற்றம் செய்த சாபம். ஒருத்தரை தண்டித்து சண்டை போட்டு அவங்கள பிரச்சனை பண்ணி அவமானப்படுத்தி அந்த ஆத்மா உடைய சாபத்துக்கு ஆளான ஒரு விஷயம். செவ்வாய் 8ஆம் அதிபதி.
8னா என்னங்க, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, இன்னும் நிறையா ஒருத்தரை இம்சிக்கிறது, நம்மளுடைய அதிகாரத்தால் அவங்களை துன்புறுத்துவது, இந்த மாதிரி அடிக்கிறது, வெட்டுறது, கொல்றது, இந்த மாதிரியான துன்புறுத்தினால் ஏற்பட்ட சாபம் இந்த செவ்வாய் பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய். இப்படியேதான் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அடுத்தது புதன். இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்து அந்த சாபங்கள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது புதன். புதன் கேதுனா படிப்பில் தடையை கொடுக்கும், வேலைக்கு போக முடியாது, நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் பலன் கொடுக்காது, தாய் மாமன் உறவுல நமக்கு பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்கள் நம்ம கொண்டுட்டே போலாம். அப்ப அது என்ன மாதிரியான சாபம்? கல்வியினால் ஏற்பட்ட சாபம். அடுத்த திருநங்கைகளால் நமக்கு ஏற்பட்ட சாபம். இந்த மாதிரி அதுக்கு என்ன சாபம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான சில ரெமெடி பண்ணும்போதுதான் அந்த சாபத்திலிருந்து நாம மீண்டு வர முடியும். அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நிற்கக்கூடிய கர்ம நட்சத்திரத்தை பொறுத்து கண்டிப்பாக சாபங்கள் மாறுபடும். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரே மாதிரியான சாபமா இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு சூரியன்ல அஸ்வினில்னா 10 பேத்துக்கு அஸ்வினில்னாலும் 10 பேத்துக்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்குமானா கிடைக்காது. அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து அந்த கிரகம் அந்த வீட்டில் மாறுபட்டு பலன்களை சொல்லும், மாறுபட்டு சாபங்களை சொல்லும். அடுத்தது புதன். புதன் முடிஞ்சுதா? அடுத்தது குரு. குரு பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய். அப்ப இவர்கள் முன்னோர்கள் வழியில் வந்த சாபம். குருனை யாரு? 9ஆம் இடம். அப்பா வழியில் வந்த சாபம். அப்பா வழியில் வந்த ஏதோ ஒண்ணு, அதாவது அப்பா வழியில பாட்டி சாபம், அப்பா வழியில மண் சாபம், இந்த மாதிரியான சாபங்கள். பொன் சாபம். ஒருத்தர் வந்து நகையை அடமானம் வைக்கிறாங்க, நம்ம வாங்கிட்டு ஏமாத்திடுறோம், அவங்க பணமே கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, இதெல்லாம் சாபமா வரும். கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்மாவாக மாறியே தீரும். யாரை நம்ம ஏமாத்தினாலும், யாரை நம்ம வஞ்சித்தாலும், யாரை நம்ம மனசளவுல நினைச்சு கஷ்டப்படுத்தினாலும் அது கண்டிப்பா கர்மாவாக மாறும். அப்ப பாக்கியம், குழந்தை பாக்கியம் தடையாகும். குரு அப்படின்னால என்னங்க? குழந்தை. அங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான அணுக்களை குறைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் கர்ம நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா சுக்கிரனாலே மனைவி. நிறைய பேத்துக்கு திருமணம் அமையாது. அப்படியே திருமணம் ஆனாலும் அவங்களுக்கு அந்த சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காது. இது எல்லாமே இருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டமும் அந்த திசையோ புத்தியோ நடக்கும்போது அந்த பாதிப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம நிறைய எடுத்துட்டே போகலாம். சுகபோகம், சுக்கிரன்னா என்ன? பணம், யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது, பெண் சாபம். மேஷம்தான் போயிட்டு இருக்கு. அஸ்வினியில சுக்கிரன் இருந்தால் பெண் சாபம். கேட்டாங்க இல்லையா, பெண் சாபத்துக்கு என்ன ரெமெடி? அப்ப அது என்ன? பிளஸ் இந்த நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே 100%, 500% அடி ரெடி, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஏன்னா நிறைய பார்த்தாச்சு. எல்லா கிரகமும் நல்லா தாங்க மேடம் இருக்குது, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனா எதுவுமே பலன் இல்லைம்பாங்க. அப்பதான் நம்ம இந்த மாந்தியை நம்ம எடுப்போம். மாந்தியை எடுக்கும்போது தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது சனி. சனி பிளஸ் கேது. தொழிலில் போராடிட்டே இருக்கணும். வேலையாட்களை ஏமாற்றிய சாபம். வேலையாட்கள் மூலமாக வஞ்சித்து ஏமாற்றிய சாபம். இப்போ வேலையாட்கள் இருந்தா வேலை இருக்காது, வேலை இருந்தா வேலையாள் இருக்க மாட்டாங்க. நம்ம வேலைக்கு போனா கூட இருக்கிறவன நம்மளுக்கு யார் எத்தனை பேர் மேச ராசியில இருக்கீங்க, மேச லக்னத்துல ராசியில இருக்கீங்க, நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்திருந்தா கண்டிப்பா சந்திரன் இருக்கும் இல்லையா? அப்ப லக்னம், உங்க லக்னத்துக்கு அது எத்தனாம் இடமா வருதுன்னு பாருங்க, எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சொல்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு. அடுத்தது சனி. அப்ப சனின்னா என்ன? வேலை, உழைப்பு, அடுத்தவங்க உழைப்பு திருடுறது, அதனால் ஏற்பட்ட சாபம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி அப்படின்னாலே கர்மகாரகன். அப்ப ஒரு வாரிசு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாம இருக்கும். நிறைய வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கும், ஆண் வாரிசு இருக்காது. இப்ப சனி பகவான் கர்ம நட்சத்திரத்தில் நின்றால் அந்த வீட்டில் வாரிசு இருக்காது. சரிங்களா? அடுத்தது ராகு. ராகுன்னா சொல்லவே வேண்டாம். தாத்தா, முப்பாட்டனார், முன்னோர்கள் வழியில கண்டிப்பா சாபம்.
அது எப்படிப்பட்ட சாபம்? அது ஒவ்வொரு கிரகம் நிக்கிறத பொறுத்து சாபங்கள் மாறுபடும். இப்ப ராகுவாவே இருக்கு. ராகு கேதுவுடைய சாரத்தில் நின்றால் கண்டிப்பாக ஒரு கோவிலை, ஒரு புத்தை இடித்த சாபம், கருவை கலைத்த சாபம். ஏன்னா ராகுனா கரு இல்லையா, கரு உருவாகிறது இல்லையா, கேது, ராகு கேது. அப்ப அது எதனா என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்கும்? நம்ம தாத்தா சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது. அடுத்தது பிரம்மாண்டமான ஆசை இருக்கும், செயல்படுத்த முடியாது. அடுத்தது வெளிநாடு போவாங்க, அங்க போய் லாக் ஆயிடுவாங்க. வெளிநாடு தான், வெளிநாட்டு மேலதான் மோகம் அதிகமா இருக்கும், அங்க போய் வாழ்க்கையில படாத கஷ்டப்படுவாங்க. அடுத்தது கேது. கேதுவே கேது நட்சத்திரத்தில் நின்றார் எப்படி இருக்குங்க? ஆல்ரெடி அணு. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு அதுவும் 5, 9ஆம் பாவமாக வந்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்து செவ்வாய் கேது யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே இருக்கிறது. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அது சந்தோஷமா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது கேது பிளஸ் செவ்வாய் என்ன சாபமா இருக்கும்? செவ்வாய்னா மண்ணு மனை பூமிக்காக, கேதுனா ராகு வந்து இந்த ஆயுதுன்னு கத்திட்டு கம்முன்னு போயிடும், கேது வந்து குத்திட்டு கம்முன்னு உட்காந்துக்கும் சத்தமே இல்லாம. இப்ப கொலை செய்த சாபம். சரி, 8, 9 கிரகத்தையும் சொல்லிட்டோம். லக்கணமே அஸ்வினியில் நின்ட்டா, இந்த ஜாதகருக்கு அவர் கர்மாவை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அப்ப லக்ன புள்ளியே நிக்குது அஸ்வினியில. கேது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு எப்போதுமே பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு யாரையாவது மேஷ லக்கணமா இருந்து லக்ன புள்ளி அஸ்வினியில் நின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது மாந்தி நின்னா கர்ம நட்சத்திரத்துல, மாந்தி பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய் 3 பேருமே ரொம்ப நல்லவங்களா? 3 பேருமே நல்லவங்க இல்ல. 3 பேருமே சுபகிரகம் கிடையாது. மாந்தி தான் நம்மளுடைய முற்பிறவி கர்மாவை சொல்லக்கூடியவர். நம்ம முன்னோர்கள் செய்த வாங்கிட்டு வந்த பாவங்கள், செஞ்ச சாபங்களையும், நாம முற்பிறவியில செய்த சாபங்களையும் பாவங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாந்தி. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் மாந்தி சம்பந்தப்பட்டா அவங்க அப்பா ஜாதகத்துல 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு, அவருக்கு அப்பா, இந்த பிள்ளைக்கு தாத்தா. அப்ப இவங்க செஞ்ச இவங்களுடைய 5ஆம் இடங்கிறது காதல், பூர்வீகம், மனசு. இப்ப மனசுனால யாரோ ஒருத்தருக்கு துரோகம் பண்ணி ஏமாத்திட்டு வந்த சாபம் இந்த குழந்தைக்கு பூர்வீகத்துல அவங்களுக்கு அதே சாபம் இருக்கும். அப்பதான் அது கனெக்ட் ஆகும். அப்ப அது 5ஆம் இடமா இருந்தா என்னவாகும்? குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும், மனசு ஒரு நிலையில இருக்காது. அதுவும் ஒவ்வொரு பாவகமாக இருந்தால் ஒன்னொன்னா மாறிட்டு வரும். சரிங்களா? அப்ப மாந்தி இருக்கு. மாந்தி கேதுவுடைய சாரத்தில் ஒரு மூத்த பெண்களுடைய ஆத்ம சாபம். இங்கே செவ்வாய், அது ஒரு தற்கொலை செய்து கொள்ள தூண்டிய சாபம், அதனுடைய பிரேத சாபம், ஆத்ம சாபம், இது எல்லாமே அந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? மாந்தி அனுஷத்துல நின்னா, கர்ம நட்சத்திரம் ஏறி நின்னா ரொம்ப 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 கடுமையான பலன்களை கொடுக்கும். அது லக்னமா வந்தா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான பலன்களும் கிடைக்காது. அவர் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போகும். எதையும் அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நான் ஒண்ணு நினைப்பாரு, அது 4 நாள் கழிச்சுதான் கிடைக்கும். வேண்டாண்டா, வாழ்க்கைய விரக்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்பதான் கொடுக்கும். அது நம்ம மாந்தியை பத்தி அந்த 12 பாவங்கள்ல இருந்தா எப்படின்றது பார்ப்போம். சரிங்களா? முடிஞ்சுதா? அடுத்தது ரிஷபம்.